அழகா பிளசண்டா இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு கதை வச்சிருப்பீங்களே, இதுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா கதை இருக்கு. ஏன்னா இந்த வீட்ல நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு. அந்த கதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு இந்த ஒரு எபிசோட் பத்தாது நினைக்கிறேன், அவ்வளோ இருக்கு. அண்ட் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் டு ஸ்கை மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபுல் கிளாஸு, ஸோ ஓப்பன் டு ஸ்கை, லைட்டு, மழை பெய்யறதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். டைனிங் ஸ்பேஸ்ன்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அது என்ன பண்ணலாங்கும் போது அப்படி பிளான் பண்ணேன். அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்க்கும்போது பயங்கர வெயில், சம்மர் வந்து பார்க்கும்போது. ஸோ இந்த வெயில் கிளாஸ் த்ரூ அடிச்சிருந்தா கீழே எதுவும் சில்லு நிற்காது, ஏசி எதுவுமே நிற்காது. இது கான்செப்ட் சென்னைக்கு செட் ஆகாது, மேபி ஹில் ஸ்டேஷனில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வச்சு இதையும் வந்து ரூஃப் பண்ணிடுவோம். அந்த கார்ல வர மாதிரி பட்டன்ல கிளாஸ் போட்டு மேல ஒரு கார்ட்போர்ட் அடிச்சு அது மூவ் ஆகுற மாதிரி அது மாதிரி ஏதாவது நீங்க பண்ணலாம். try பட் என்ன பண்ணிருக்கீங்களா? பண்ணாலுமே ஹீட்டு அடிக்கிற ஹீட்டை தாங்க முடியல. சென்னையோட ஹீட் தெரியும் இல்லையா உங்களுக்கு. ஸோ அதனால் நம்ம ரூஃப் பண்ணிட்டோம். டைனிங் இப்படி தான் இது இருக்கணும். செட்டப்பெல்லாம் வந்து நிறைய கோ த்ரூ பண்ணோம். நிறைய நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து வெறும் சிங்கிள் பீஸ் வுட்டு வச்சுருந்தேன். சிங்கிள் வுட்லேயே டைனிங் டேபிளும் அந்த வுட்டோட ஸ்டெம்ஸ்லேயே வந்து சேர்ஸ் எல்லாம் அப்படியே பிளான் பண்ணேன். பட் இந்த வீடு எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி செட் ஆகாது, ஒரு மாதிரி கான்டெம்பரரி மாதிரி தான் செட் ஆகும்னு சொல்லி அப்புறம் இந்த மாதிரி போனோம். அண்ட் இது கூட ப்ராப்பர் கான்டெம்பரரி கிடையாது, இதில் கூட ஒரு ஆன்டிக் டச் இருக்குது. அண்ட் மிரர்ஸ் வந்து ஏன் போட்டோன்னா ஆஸ் பர் வாஸ்து ஃபுட் வந்து மல்டிபிள் ஆகும்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் ஃபுட் வச்சு சர்வ் பண்ணுறீங்க, ஸோ கண்ணாடி பார்க்கும்போது அது மல்டிப்ளை ஆகுது இல்லையா. ஸோ அது வாஸ்து ஆக்சுவலி நான் வாஸ்து பார்த்து பண்ணலை, எனக்கு இந்த மாதிரி பண்ணணுங்கிறன்னு ஆசை. டைனிங் ரூம்னு ஒரு விஷயம் எதுனே கிடையாது இந்த வீட்டில், அதுவும் ஸ்பெஷல். ஏன்னா நாங்கள் டைனிங் பண்ணுறதா இருந்தால் இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் நான் கொடுத்துட்டேன். அப்படியே அங்கேயே கல் வச்சு சமைச்சு நீங்கள் அப்படி கொடுப்பாங்க, இங்கே உட்காந்து சாப்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் தனியாக இப்படி இருக்கணும்னு பிளான் பண்ணி, அப்படி டைனிங் டேபிள் தனியாக வேணும். ஏன்னா ஒரு 10 பேர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கும் சாப்பிட ஸ்பேஸ் வேணும் இல்லையா, வர கெஸ்ட்டுக்கு. அட் அ டைம் இங்க பாருங்க 8 பேர் 8 பேர், அங்க ஒரு 3 பேர் அப்படிதான் சாப்பிடுறோம் எல்லாம் கும்பலா. இது நிறைய வீடியோலாம் எடுத்து போட்டிருக்கேன். இந்த பெரிய வீட்டுக்குன்னு இல்லைங்க, சின்ன அந்த 1 BHK இருந்தா கூட நம்ம கிட்ட வந்து அவ்வளோ கெஸ்ட் வருவாங்க. அது வந்து ரொம்ப ஹாப்பியஸ்ட். நாங்க 1 BHKலயே ஒரு 10-12 பேர் தூங்குவோம். 10-12 பேர் அப்படியே எல்லாமே இங்கே கிச்சன் அப்படி இப்படி தூங்கிடுவாங்க. இப்போ வந்து வந்தோடனே இப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்க முடியுது, அதுல வெரி ஹாப்பி. அண்ட் இது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் நாங்கள் பண்ணது. ஏன்னா பிளான்ஸ் வந்து வீடு ஃபுல்லாக இருக்கணும்னு நான் தான் ஆசைப்பட்டேன். ஸோ அந்த பிளான்ஸ் வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கும் போது எனக்கு கிச்சனுக்கும் டைனிங்க்கும் ஒரு பார்ட்டிஷன் மாதிரி ஒரு தேவை இருந்தது, பண்ணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்கு பண்ணது தான் இந்த விஷயம். சூப்பர். அண்ட் இன்னொன்று என்ன தெரியுமா, இப்போ என்னதான் வீட்டுக்குள்ளே நம்ம இவ்வளோ அழகாக பேசினாலும் நாங்கள் வீடியோஸில் பார்க்கும்போது உங்களோட டெரஸ் ஸ்பேஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, அப்படி காற்றடிக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். டெரஸ் வந்து அது எல்லாம் எங்கள் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பன் டெரஸ் தான் பண்ணியிருக்காங்க. யாருமே அது ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணல, ஷீட் பண்ணி அதுக்கு ஓடெல்லாம் போட்டு பண்ணலை, க்ளோஸ் பண்ணல. நம்ம அந்த டெரஸ் ஸ்பேஸையும் ஆக்சஸ் பண்ணணும், எப்போ வெயில் மழை எதாக இருந்தாலும் பண்ணணுங்கிறதுக்காக ஃபுல்லாக கேரளா ஸ்டைல் பண்ணிட்டோம். கேரளா ஸ்டைல் ஓடு மாதிரி பண்ணிட்டோம்.